உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம் அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றை ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி. வயநாடு நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து பிரதமர் மோடியிடம் அறிக்கை சமர்ப்பிப்பு. மீட்புப் பணிகள் தொடர்பாக பிரதமரிடம் நேரில் எடுத்துரைத்து அறிக்கை அளித்தார் கேரளாவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 373ஆக உயர்வு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. நிலச்சரிவால் கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள வயநாட்டில் 6வது நாளாக நடைபெற்று வரும் மீட்புப் பணி. மாயமானதாக கூறப்படும் 206 பேரை தீவிரமாக தேடி வரும் மீட்புக் குழுவினர். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் அடித்துச் செல்லப்பட்ட 1208 வீடுகள். சூரல் மலையில் 600 வீடுகளும் முண்டக்கையில் 540 வீடுகளும் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிப்பது குறித்து சட்ட ரீதியிலான பரிசீலனை என மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தகவல். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளவர்களை சந்தித்த பின் பேட்டி. புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். ஆடி அமாவாசையையொட்டி ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர் உள்ளிட்ட இடங்களின் கடற்கரைகளில் புனித நீராடிய மக்கள். ஈரோடு பவானியாறு, திருவையாறு, காவிரிக்கரை உள்ளிட்ட நீர்நிலைகளிலும் திதி கொடுத்து முன்னோர்களை வழிபட்டனர். ஆடி அமாவாசையை ஒட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நடைபெற்ற கருப்பசாமி கோயில் பால்குட ஊர்வலம். 5001 பால் குடங்களை சுமந்து சென்று பக்தர்கள் நேர்த்திக்கடன். சென்னையில் தாழ்தள பேருந்துகள் உட்பட 100 மாநகர பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கிளாம்பாக்கம், தீநகர், கோவலம், தாம்பரம் உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கம். வார ராசி பலன் போல கொலைப்பட்டியல்களை நாளிதழ்கள் பிரசுரிக்கும் அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதில் செலுத்தும் கவனத்தை சட்டம் ஒழுங்கை காக்கும் நடவடிக்கைகளில் திமுக அரசு செலுத்த வலியுறுத்தல். மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு வழங்காமல் பாஜகவினரை முடக்குவதில் மட்டுமே முதலமைச்சர் குறியாக உள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் தினம் கொலை, கொள்ளைகள் நடைபெறும் நிலையில் அரசியலுக்காக காவல்துறையை திமுக பயன்படுத்துவதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபி சைலேஷ்குமார் உட்பட 17 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். மேற்கு மண்டல ஐஜியாக செந்தில்குமாரையும் திருநெல்வேலி காவல் ஆணையராக ரூபேஷ்குமார் மீனாவையும் நியமித்து தமிழக அரசு உத்தரவு. தம்மை பற்றி அவதூறு பரப்பியதாக நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்பினார் திருச்சி எஸ்பி வருண்குமார். பொது மேடையில் பேசினாலும் இழிவான பொய்களை தமிழக மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என வருண்குமார் கருத்து. நெல்லை மேயராக இருந்த சரவணன் ராஜினாமா செய்த நிலையில் புதிய மேயர் நாளை தேர்வு. திமுக சார்பில் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் மேயர் தேர்தலில் போட்டியிடுவார் என அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. நிலம் எடுப்பதில் தொய்வு, தண்ணீர் பற்றாக்குறையால் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தாமதம் என அமைச்சர் முத்துசாமி விளக்கம். அதிகாரிகள் இரவு பகலாக வேலை செய்வதாகவும் கூடுதலாக தண்ணீர் வரும்போது திட்டம் முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும் என பேட்டி. சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினருக்கு கடிதம் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதன் எதிரொலி. ஆயனாவரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. சென்னை போரூர் அருகே அதிவேகமாக வந்த நிஞ்சா ரேஸ் பைக் மோதிய விபத்தில் ரோந்து பணியில் இருந்த காவலர் உயிரிழப்பு. ரேஸ் பைக் ஓட்டி வந்த இளைஞரும் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி.
தூத்துக்குடியில் வெகு நாட்களாக மூடி கிடந்த கிணற்றை சுத்தம் செய்த போது விஷவாயு தாக்கியதில் தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழப்பு. மயக்கமுற்ற மேலும் 2 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. தண்டனை அளிப்பதற்காக அன்றி நீதி வழங்கவே புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து. 10 ஆண்டுகளுக்கு பின் பாஜக அரசின் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக இருக்கும் என பேட்டி. மத்திய பிரதேசத்தின் சாகர் மாவட்டத்தில் மத வழிபாட்டு நிகழ்ச்சியின் போது சுவர் இடிந்து விழுந்ததில் 9 சிறார்கள் உயிரிழப்பு. ஹர்தௌல் பாபா கோயிலில் நடந்த விழாவின் போது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் பலர் காயமடைந்ததாக தகவல். விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விரைவு ரயிலின் 3 ஏசி பெட்டிகளில் தீ விபத்து. பயணிகளை உடனடியாக வெளியேற்றி தீயை அணைத்த ரயில்வே பணியாளர்கள். ஐபோன், ஐபேடுகள் உள்ளிட்ட ஆப்பிள் நிறுவனத்தின் சாதனங்களின் முக்கிய தரவுகள் திருடப்படும் ஆபத்து உள்ளதாக மத்திய அரசு எச்சரிக்கை. தேவையான மென்பொருள் அப்டேட்டை செய்யுமாறு பயனர்களுக்கு அறிவுறுத்தல். ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் பிரிட்டனை வீழ்த்தி அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது இந்திய அணி. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்த நிலையில் ஷூட் அவுட் முறையில் இந்தியா வெற்றி. ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் டென்மார்க் வீரரிடம் தோல்வியுற்றார் இந்தியாவின் லக்ஷ்யா சென். திங்களன்று நடைபெறும் போட்டியில் வெண்கல பதக்கத்தை கைப்பற்றுவாரா என எதிர்பார்ப்பு. உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றே ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி.